வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் புஷ்பா படத்தை பற்றி சொல்ல போகிறேன். புஷ்பா 2. புஷ்பா 1ல் போலீஸாக இருந்திருப்பார். கேரளா நடிகர் ஒருத்தர். அவருக்கு நடிகர் காட்டில் மரக்கட்டையெல்லாம் கடத்துவார். அந்த கட்டையை கடத்தலில் இவர் போலீஸும் மப்டியில் உள்ளே போயிடுவார். உள்ளே பூந்து அவங்களெல்லாம் சுற்றி வளைச்சி பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு அதில் ஒரு 30 பேர். அதில் ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கதாக இருக்கும். அவரை வெளியே எடுக்கிறதுக்காண்டி அவர் புஷ்பா நேரடியாக வருவார் ஸ்டேஷனுக்கு. வெளியே விட முடியாது. அதுக்கு பதில் ஒருத்தனை ஒதுக்கி விடலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் மேலே காயம் இருக்கும் உடம்புல. அந்தாண்டி நம்ம ஆள் மேலே காயம் வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்ப்பார். பார்த்துட்டு அந்த போலீஸ்காரங்க அம்புட்டு பேர்த்துக்கும் ரிசைன் பண்ண சொல்லிடுவார் வேலையை. அது ரிசைன் பண்ணதுக்கு காசு கேட்பாங்க. அந்த காசு எவ்வளவோ 10 வருஷம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க ரிட்டையர்டாக வரைக்கும், அந்த காசு எல்லாத்தையும் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் செட்டில்மெண்ட் பண்ணி மாதம் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. கேரளாக்காரன் சந்தோஷமாக வருவாப்பில். போலீஸு உள்ளே பார்த்தாப்புல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே காலியாக இருக்கும். ரிசைன் பண்ணி போயிடுவாங்க. ஒரே ஒரு போலீஸு. அவரும் அந்த மொத்தத்தையும் கொடுத்துட்டு அவரும் காலி பண்ணி ஓடிடுவார். அதுக்கடுத்து அவங்க மனைவி முதலமைச்சரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த அன்றைக்கி அங்கே போய் ஃபோட்டோ கேட்கும்போது கடத்தல்காரன் கூட நான் ஃபோட்டோ எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி எடுக்க மாட்டார். அந்த அன்றைக்கி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் சித்தப்பான்னு சொல்லி ஒரு பழக்கமாக இருப்பார். அவரை நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வைப்பம்பார். அதுக்கு 1000 கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படிம்பார். படம் உண்மையிலே ரொம்ப ஃபைட் நிறைஞ்ச படம். ஒரு ஃபேமிலி படம் கூட. அவங்க அண்ணன் தம்பி கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீ வேறன்னு ஒதுக்கி வைப்பாங்க. கிளைமேக்ஸில் அவங்க அண்ணன் பொண்ணை இவர் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவார். அதுக்கடுத்து அவங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அவரை குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்குருவார். கடைசி அவங்க அண்ணன் பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் வச்சுருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது பாம்பு அனுப்பிவிட்டு வெடித்து ஃபேமிலியோடு இதாகும். அதை ஃபைனலாக முடிக்கிறாங்க. அந்த ஃபார்ம் வச்சவர் யார் அப்படின்னு சொல்லி தூரமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். புஷ்பா 3க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? அடுத்து விடுதலை 2 வருது. அந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள்.